ஓகே, பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறீங்களா? பாத்ரூம் பைப்ல தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு, அது கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். பாக்குறேன். காலையில இருந்து தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்குங்க, அது கொஞ்சம் என்னன்னு தான் போய் பாருங்களேன். பிளம்பர் கால் பண்ணிக்கலாம்ல, நானே வந்து எல்லா வேலையும் பார்க்கணுமா? நீ வீட்ல வெட்டியா தான் இருந்த. நம்பர் என்கிட்ட இல்லங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது சும்மா சும்மா கால் பண்ணி பேசுவல, அப்ப நம்ம கேட்டுக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஆப்ல புக் பண்ணிக்கலாம்ல. என்னாச்சுங்க, ஆபீஸ்ல என்ன டென்ஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராச்சும் ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா சந்தோஷமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசுறீங்க? இனிமே மெயின்டெனன்ஸ், பிளம்பர், கேஸ் இது எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். நீங்க ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க, சரியா? இனிமே நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். பிளம்பர் பத்தி பேசினது எதுவும் சீரியஸ் எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆஃபீஸ் விஷயமா போன வாரம் மும்பை போயிருந்தாங்கல்ல, ஒர்க் முடிச்சுட்டு எல்லாரும் அப்படி சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் என்ஜாய் பண்ணலாங்க. நீ மன்னிச்சிருவேன்னு தெரியும், அந்த நம்பிக்கை தான் சொல்கிறேன். கிளப்பில் ஒரு பொண்ணு கூட சத்தியமாக இந்த பொண்ணு இல்லை. உனக்கு உண்மையா இருக்கணும், இதை கூட மறக்காம சொன்னேன். வேற தப்பு சொல்லிருப்பா, வேற ஏதாவது வழியா தெரிஞ்சுக்க போதுன்னு சொன்னேன். இல்லன்னா நான் அன்னைக்கே சொல்லிருப்பேல. சரி ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணாம திருந்த மாட்டானா? இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன். ஓ, அப்போ அதே தப்ப நான் பண்ணிட்டு வரேன், நீ என்ன பண்ணேன்னு பாப்போமா? ஐயோ மீனா, நான் ஏதோ தெரியாம லெஸ்ல பண்ணிட்டேன்டி. உன்னை விட யாரும் புரிஞ்சுக்கிட்டது இல்ல. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. அப்போ அதே லெஸ்ல நானும் ஒருத்தன் கூட. ஏய், ரொம்ப பேசுறடி நீ. நீங்களா தப்பு பண்ணிட்டு வருவீங்க, நீங்க உண்மையை சொல்றீங்கன்னு உங்களை மன்னிச்சிடணும். அதே தப்ப நாங்க பண்ணா நீங்க மன்னிக்க மாட்டீங்க, அப்படிதானே? உண்மையா இருக்கணும் உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என் சிற்பாலையே அடிச்சுக்கணும்டி. நகரு. எங்க போற? எங்கயோ போறேன். எங்கயும் போக கூடாது. ஏன்? என்ன விட்டு போனா நம்ம ரெண்டு வீட்டுக்கு உண்மை தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பு சொசைட்டில எல்லாருமே தெரிஞ்சிடும். என் கேரக்டர் எல்லாம் தப்பா பார்ப்பாங்க. அத நீ தப்பு பண்ணதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இனிமே என்னால கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. கையை தொடும் போதா காலை தொடும் போதா? இல்ல வேற. ஸ்மோக் பண்ண, ட்ரிங்க் பண்ண வந்து சொல்லும் போதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இது உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ பண்ண துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. மீனா, மீனா என்ன விட்டு போகாத. உன்னை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு.